ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கூழ் ஊற்றணிக்கு சாயந்தரம் வீட்டில் நான்வெஜ் படைக்கிறோம், அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஏரியா முத்துமாரியம்மன் கோயிலில் இப்போயும் ஆடி 3ஆம் தேதி கூழ் ஊற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்படிலாம் சாமிக்கு கூழ் படைச்சோங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த லாக் நான் வியாழக்கிழமை ஈவினிங்லேருந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு போகணும், விளக்கெலாம் தேய்ச்சி வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனேன். ஈவினிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு விளக்கு பொட்டு வச்சு திரியெலாம் போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போயும் நைட்டில் விளக்கு திரியில் எண்ணெய் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு காலையில் எண்ணெய் பூ போட்டு அப்படியே விளக்கேற்றி படைக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூழ் காய்ச்ச போகிறேன். புதன்கிழமை நைட் படுக்கும்போது 10 மணிக்கு முன்னாடி 1 கிலோ கேழ்வரகு மாவு எடுத்து அதை கரைச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போயுமே கூழ் ஊற்றுறது 3 நாள் ப்ரோக்ராமாக எங்கள் வீட்டில் செய்வாங்க. புதன்கிழமையே கரைச்சி வச்சுருவோம், வியாழக்கிழமை காய்ச்சி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் புளிப்பேறி இருக்குன்றதால 1 கிலோ கேழ்வரகு மாவு மட்டும்தான் நைட் கரைச்சி வச்சுருக்கேன். கம்பு 1/4 கிலோ ஊற வச்சு அதை மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல போல் தண்ணி வச்சுருக்கேன். இப்போது தண்ணி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கிலோ கம்பும் கேழ்வரகு போட்டிருக்கோன்னா 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்ணாலே பார்த்து தான் வச்சுருக்கேன் தோராயமாக. எனக்கு இப்போலாம் கொஞ்சம் பழகிடுச்சுங்கிறதால அளந்துலாம் ஊற்றுறது கிடையாது. தண்ணி கொதித்து வந்த உடனே அதெல்லாம் கம்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருக்கேன். கம்பு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் கேழ்வரகு கொஞ்சம் பிடிச்சி மேலே வந்திருக்கு, ஆனால் கொஞ்சம் கட்டியாகிடுச்சு. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போட்டு நேற்று வைக்கும்போது கரெக்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எடுத்து பார்த்தா தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, திக்காக இருக்குது. ஆனால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போது இந்த கட்டியெல்லாம் கரையிறதுக்கு. காஞ்சி நல்லா தேவையான பழத்து வந்துடுச்சு, இறக்கி வச்சுட்டு போகிறேன். ஆனால் மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை ஊற்றும்போது கூழ் ஆறி இருக்கும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே சூடோடு இருக்கக்கூடாது, ஊற்றும்போது சில்லுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இதை எடுத்து ஃபேனில் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். சாமியார் வச்சு ஃபேன் வச்சு வச்சுருவேன். 1/4 கிலோ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தால் நேற்று கொஞ்சம் கட்டி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி மீதி கொஞ்சம் நீ கட்டிடுவோம், இது வேணால் பத்தாது, 3 நாள் சாமி வருங்கிறதால வீட்டில் வேறு போடணும், பத்தாது. நான் ரோஸ் பார்த்தா கிடைக்கல, சரி நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளாஸே விடாம கரெக்டாக அட்டெண்ட் பண்ணி இப்போ காலையில் வெள்ளிக்கிழமை 7 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவுக்கும் பொண்ணுக்கு ஸ்கூலுங்கிறதால அவங்க லீவ் போடல. காலையில் சமையல் பண்ணி டிஃபன் அனுப்பிச்சி கொடுத்து அனுப்பணும். அதனால் காலையில் பிம்பிள் எழுந்து சமையல் பார்த்துட்டு கோலம் போட்டேன். நான் ஷூட் பண்ணல. கோலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூழ் படைக்கும்போது எப்பவுமே கூழ் கூட பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி துள்ளு மாவுன்னு சொல்லிட்டு வெல்லம் போட்டு வைப்போம். அடுத்து பொங்கல் அரிசி பச்சரிசி பொங்கி வச்சு தயிர் ஊற்றி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சாமியாரில் படைக்க முன்னாடி கோயிலுக்கு தனியாக எடுத்து வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் சாமியாரில் வச்சு படைச்சிட்டேன். பத்திரப்பட ராவணம் ராவலத்து முடி படைச்சிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் படைச்சிட்டேன். எப்பயுமே நான் படைக்கணும் ஷூட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு மனசு துல்லியமாக சாமியை கும்பிட முடியல, ஆன்மீகமாக இருக்க முடியல. அதனால் படைச்சப்போ தான் வீடியோ எடுப்பேன். தெருவில் கரகம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஊர் சுற்றி போய் கோயிலில் சேர்ந்தப்புறம் தான் கூழ் ஊற்றுவாங்க கோயிலில். அதுக்கப்புறம் கூழ் படம் எடுத்துகிட்டு போவோம். கரகத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மணி 18 ஆகுது. இப்போ தான் எங்கள் தெருமனையில் கரகம் வருது. மணி 1 கூழ் பானை எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்துட்டோம்.
ஒரு வழியாக சாமி படைச்சிட்டு வெளியில் குழு பாத்திரம் வச்சுருந்தாங்க அண்டா, அதை ஊற்றிட்டு வரதுக்கே 2 டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயிலேருந்து வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 5:30 மணிக்கு மேலே எழுந்து சாதம் வடித்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் காரக்குழம்பு வைக்கணும். முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். கொழுக்கட்டை வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 7 மணி போல் வீட்டில் எப்பயும் படைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கூழ் ஊற்றுனோம்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து சாமிக்கு இதெல்லாம் வச்சு படைக்கணும். கோயில்லையும் படைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 3ஆவது நாள் வந்து கும்பம் கொட்டுறதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் கோயிலில் 3ஆவது நாள் தான் வைப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை. இந்த தடவை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை வந்ததால் திங்கக்கிழமை வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கும் எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அப்போ சாமி எல்லாரோடையும் வாங்கி வச்சு சாமிக்கு படைப்பாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி கூழ் ஊற்றுவீங்க, என்ன பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு வச்சு படைச்சிட்டேன். இன்றைக்கி நைட் சாமி வந்து வீதி உலா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மன் முத்துமாரியம்மன் தேரில் வருவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:35 ஆகுது. எங்கள் தெருவில் வந்து மோல் சத்தம் கேட்குது, வாங்க பார்க்கலாம். இந்த கூழ் ஊற்றுற திருவிழா வந்து 3 நாள் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கூழ் ஊற்றுவாங்க. அன்றைக்கி நைட் சாமி வீதி உலா வரும். 2வது நாள் வந்து மஞ்சள் நீர் உற்சவம் வைப்பாங்க. அன்றைக்கும் சாமி வீதி உலா வரும். 3வது நாள் வந்து ஊஞ்சல் சேவை வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோயில் வாசல்லே சாமி வந்து அலங்காரம் பண்ணி வச்சு ஊஞ்சல் ஆடிட்டுருக்கோம். இந்த 3 நாளுமே விசேஷமாக நடக்கும் எங்கள் ஊரில். கூழ் ஊற்றுற அன்றைக்கி நைட்டு அம்மன் வீதி உலா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மனுக்கு கட்டுறதுக்கு சாரீ எப்பயுமே நான் வாங்கி கொடுத்துருவேன். ஒரு 10 வருஷமாக வாங்கி கொடுத்துட்ருக்கேன். இந்த ரெட் கலர் சாரீ வித் க்ரீன் பார்டர் ஃப்ரெண்ட்ஸ். இது சாரி தான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அலங்காரத்தோட சாமி நம்ம வீட்டு வாசலில் நிற்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமே தனி தான் ஃப்ரெண்ட்ஸ். எதிர்த்த வீட்டில் சாமியோடு இருந்தவங்க எல்லாருக்குமே டீ போட்டு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுற திருவிழா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. அடுத்து வந்து மஞ்சள் நீரும் ஊஞ்சல் சேவை வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு தனி லாக்காக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்குமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் சந்திக்கலாம்.